ஆண்டவர் நம்ம மேலே நினைவாக இருக்கிறவர். அல்லேலூயா. அவருடைய நினைவுகள் நம்ம மேலே இருக்குது. அவருடைய சிந்தனைகள் எப்போ யார் மேலே இருக்குது சொல்ல மாட்டேங்கிறீங்களே, நம்ம மேலே தான் இருக்குது. சங்கீதக்காரன் சொல்கிறார் 139ஆம் சங்கீதத்தில், ஹவு ப்ரெஷியஸ் ஆர் யுவர் தாட்ஸ், உங்களுடைய நினைவுகள் எவ்வளவு அருமையானவைகள். அல்லேலூயா. நம்முடைய நினைவுகள் எப்பயுமே நம்மளை சுற்றி தான் இருக்குது. நம்மளை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய காரியங்களை சுற்றி தான் இருக்குது. பிள்ளைகள் அப்பா அம்மா நினைக்கிறத விட யாரை பற்றி தான் நிறைய நினைக்கிறாங்க. தங்களுடைய வாழ்க்கைக்காக அப்பா அம்மா தங்களுக்கு எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்பா அம்மா நினைவுகள் கொஞ்சம் ஒருவேளை பிள்ளைகளை நேசிக்கிற பெற்றோராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளுக்காக வாழ்வாங்க. பையன் என்ன பண்ணுவானோ, பொண்ணு என்ன பண்ணுவாளோ அப்படின்னு. கவனிங்களேன், நம்ம நினைவுகள் எல்லாமே நம்முடைய எல்லைகளை சுற்றியே. ஃப்ராங்காக பேசுனா 1ஆம் தேதி அதிகாலை 6ஆம் தேதி வரும். ஒரு மூலையில் என்ன எதிர்பார்ப்பு இருக்குது, கர்த்தர் எனக்காக ஏதாவது பேசுவாரா? கவனிங்க, நம்முடைய நினைவுகள் எப்போ யாரை பற்றியாக இருக்குது, நம்மளை பற்றியாக இருக்குது. கவனிங்க, தேவனுடைய நினைவுகள் அப்படி இல்லை, அவர் நம்மேல நினைவாக இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது தேவனுடைய பார்வையிலிருந்து தன்னை பார்க்கிறான். ஆண்டவர் ஒரு மனுஷனை எப்படி பார்க்குறாரோ அந்த மாதிரி பார்க்குறான். பார்க்கும்போது ஆச்சரியப்படுகிறான். எப்படி ஆண்டவரே, என் நினைவுகள்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அறிந்திருக்கீங்க, என் மேலேயே நினைவாக இருக்கீங்க. நான் உட்கார்றது, நான் எழுந்திருக்கிறது, அதை கூட உங்களுக்கு தெரியுது. என் நாவில சொல் புறவாதுக்கு முன்னமே தூரத்திலிருந்து என்ன பண்ணுறீங்க, இது என்னால் புரிஞ்சிக்கவே முடியலங்கிறான். நம்ம எப்படி தெரியுமா பார்க்குறோம், நம்ம பார்வையிலேருந்து தேவனை பார்க்குறோம். கவனிங்க, எப்படி நம்முடைய பார்வை எப்பயுமே நம்ம சுற்றி தான். ஆண்டவர் எனக்கு அதை தருவார், இதை தருவார், இப்படியே தான் பார்க்குறோம் ஒழிய அவர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், அவர் எப்படிலாம் என்னை பார்க்குறாரு, அவர் எப்படிலாம் என்னை விசாரிக்கிறாரு, என் மேலே எப்படி கரிசனையாக இருக்கிறாரு அப்படிங்கிற பார்வை அதுதான் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது. அல்லேலூயா. நீங்கள் பிள்ளைகிட்ட கேட்டார் என்னவாக போகிற அப்படின்னா அவங்க சின்ன வயசில் அவங்க தாட்ஸ்லாம் எப்படி இருக்கும், என்ன நம்ம கூட இப்படி சொல்லியிருப்போம், டாக்டர் ஆக போகிறேன். பிள்ளைகளுக்கு ஏகப்பட்ட கற்பனைகள். ஒரு 10th வந்தோன்னு கேட்டால் சொல்லுவாங்க, என் மார்க்குக்கு அதெல்லாம் செட் ஆகாது, அவ்வளோதான். அவங்க நினைவுகள் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் வாலிப வயசு டீனேஜெல்லாம் தாண்டி, ஸ்கூல்ஸ்லாம் தாண்டி காலேஜ் வந்தோன்னே மனசுக்குள்ள ஓரளவுக்கு என்ன பண்ணிக்கிறது, எனக்கு ஆண்டவர் அளந்து வச்சது இவ்வளோ தான் அப்படின்னு ஓரளவுக்கு திருப்தி ஆயிரும். அதில் அப்படிங்க தேவனுடைய நினைவுகளை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லை போட மாட்டோம். தேவனுடைய நினைவுகள், அவருடைய கற்பனைகள் விஸ்தாரமானவைகளாம்.